மூசா நபி அவர்களுக்கு இறைவன் வஹி மூலமாக வந்து தன்னுடைய கைத்தடியால இந்த கடலை அடி அப்படின்னு சொல்லி கட்டளை வருது. அப்ப மூசா நபி அந்த கடலை தன்னுடைய கைத்தடியால் அடிச்ச போது அந்த கடல் பிளந்து ஒவ்வொரு பகுதியும் மலை போல எந்திரிச்சு நின்றுச்சான். இந்த வசனம் இதைத்தான் பேசுகிறது. இதிலிருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கு. என்ன அப்படின்னா, அவ்வளவுதான் ஒரு பெரிய படை வந்து அழிய போகிறோம் அப்படிங்கிற நேரத்திலும் கூட நம்பிக்கை அற்றவர்கள் சுத்திலும் சூழ்ந்து நிற்கும் போது கூட என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அப்படின்னு இறைவனுடைய கட்டளையை நம்பி கையில் இருப்பது கைத்தடியாக இருந்தாலும் கூட அதை வச்சு ஓங்கி அடிச்சோம் அப்படின்னா கடல் பிளக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் கவலைகள் பிளக்கும். இறைவன் அதற்கான வழியை நிச்சயம் திறந்து வைப்பான். அப்படிங்கிறது அந்த ஈமான், நம்பிக்கை, வைராக்கியம் அப்படிங்கிற விஷயம் கற்பிச்சு கொடுக்குது.